கன்னி ராசிக்காரர்களே, உங்களது வாழ்க்கையில் நவகிரகங்களால் என்னென்ன மாற்றங்கள் ஏற்பட்டு இதற்கு மேல் என்ன பலன் கிடைக்கப் போகுதுன்னு பார்க்கலாங்க. கடந்து வந்த பாதைகள் ஏதோ கரடுமுரடான பாதைகளாக இருந்தாலும் இப்போ வெற்றி பாதையை நோக்கி நம்ம பயணம் பண்ணணும். அதுக்காக நம்ம கிரகங்கள் எப்படி இருக்கு, அதற்கு தகுந்தாற் போல நம்ம எப்படி செயல்படணும்னு சொல்லிட்டு ஒரு எளிய முறையில் பார்க்கலாம். இதன்படி செயல்படுத்தும் பொழுது உங்களது வாழ்க்கையில் நிறைய மாற்றங்கள் ஏற்படுங்க. கிரகங்கள் எல்லாம் இப்போ நல்ல அமைப்பில் தான் இருக்குது, தவறு ஏதும் இல்லை. ஏதோ ஒரு சில கிரகம் சரியில்லைனாலும் மற்ற பெரிய கிரகங்கள் அனைத்தும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுது. அப்போ இந்த காலகட்டம் உங்களுக்கு சிறப்பான காலகட்டம் தான். இது நாள் வரைக்கும் எத்தனையோ கஷ்டங்கள், எத்தனையோ பிரச்சனைகளுங்க சந்திச்சிருக்கலாம். ஆனால் இதற்கு மேல் எந்தவித பிரச்சனையும் இல்லாமல் ஓரளவுக்கு உங்கள் வாழ்க்கையை நிதானமாக எடுத்துகிட்டு போகிறதுக்கு இப்போ கிரக நிலவரம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாங்க. கன்னி ராசிக்காரர்களுக்கு ராசிநாதன் யாருன்னு பார்த்தீங்கன்னா புதன் பகவான். அப்போ உங்களோட வாழ்க்கையில் பெரிய மாற்றம் எப்பயுமே இருந்துக்கிட்டு தான் இருக்கும். புதன் எப்பையும் உங்களுக்கு புத்திசாலித்தனத்தை கொடுத்துக்கிட்டு தாங்க இருப்பார். அதுவும் உங்கள் ராசியிலேயே உச்சம் பெற்று இருக்கிறாருங்க. புதன் பகவான் உங்கள் ராசியில் உச்சம் பெற்று இருப்பது ரொம்ப சிறப்புங்க. எல்லா விதத்திலும் நிறைய மாறுதலை ஏற்படுத்த புதன் பகவான் நமக்கு ஃபஸ்ட்டு புத்திசாலித்தனத்தை கொடுப்பார். அதுதான் இப்போ கன்னி ராசிக்கு கொடுக்கறது. புத்திசாலித்தனத்தை கொடுப்பார், தொட்டதை துலங்க வைப்பார். ஏதாவது ஒன்று செய்யணும் அப்படின்னா இது நாள் வரைக்கும் காரியத்தடை, நிறைய காரியத்தடை, உங்களுக்கு ஒன்று செஞ்சு நானும் வெற்றி அடைஞ்சிட மாட்டேனான்னு பல நாட்கள் அவஸ்தைப்பட்டுட்டு இருப்பீங்க. ஆனால் இப்போ காரிய தடையெல்லாம் நீங்கிட்டு உங்களுக்கு காரிய சித்தி உண்டாகும். ஏதோ ஒரு வகையில் நீங்கள் செய்த அத்தனை வேலைகளும் இப்போ தெளிவாக உங்களுக்கு ஒரு முடிவுக்கு வரும். அது வெற்றிக்கான முடிவுக்காக வரும், ஜெயிச்சிருவீங்க. அப்போ யோசிப்பீங்க, இதுக்கு தான் இவ்வளோ நாளாக வெயிட் பண்ண போல இருக்குது. ஓ பரவாயில்லையே, இப்போ கொஞ்சம் காலதாமதம் ஆனாலும் நம்ம கரெக்டாக வெற்றிக்கான பாதையில் வந்துட்டோம் அப்படிங்கிற ஒரு சந்தோஷத்தை உங்களுக்கு புதன் பகவான் கொடுக்குறாருங்க. இப்படி புதன் பகவான் உங்கள் ராசிநாதன் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும் பொழுது இந்த காலகட்டத்தை நீங்கள் சரியாக பயன்படுத்திக்கிட்டால் மட்டும் போதுங்க, சரியான அமைப்பு ஏற்பட்டுடும். அதே போல் ஏதாவது ஒரு காரியம், நல்ல காரியம் நாங்கள் ஆரம்பிக்கணும் அப்படின்னா புதன்கிழமையில் ஆரம்பிங்க. வளர்ப்பிறை புதன்கிழமையில் நீங்கள் ஆரம்பிச்சிங்கன்னா காரியம் வெற்றி தாங்க. நடுவில்லாம் நிற்காது. ஏதோ ஒன்று ஆரம்பித்தேன், வேலை ஆரம்பித்தேன், தொழில் ஆரம்பித்தேன், பாதியிலே போயிடுச்சு, ஒன்றும் பண்ண முடியல அப்படிலாம் சொன்னவங்க இப்போ நீங்கள் இப்படி தான் செய்யணும். வளர்ப்பிறையில் வரக்கூடிய புதன்கிழமையை கெட்டியமாக பிடிச்சிக்கோங்க. அந்த புதன்கிழமையில் எந்த காரியத்தை நீங்கள் செய்தாலும் வெற்றி தான். அதே போல் பச்சை நிறம், அந்த புதன்கிழமையில் பச்சை நிற ஆடை அணிஞ்சுக்கோங்க. பச்சை நிறத்தில் ஏதோ ஒன்று, லைட் க்ரீன், டார்க் க்ரீன், ஏதோ ஒரு க்ரீனு போட்டுக்கோங்க. கழுத்தில் ஒரு மணி கூட போட்டுக்கலாம் பெண்கள். நெத்தியில் சின்னதாக பச்சை கலரில் பொட்டு வச்சுக்கலாம். இதெல்லாம் உங்களுக்கு வெற்றியை தேடி தருவதற்கான ஆதாயங்கள் வருங்க. ஆதாயம் தேடி வந்துடும், உங்களுக்கு லாபமாக இருக்கும். அன்றைய தினங்களை எல்லாம் நீங்கள் செயல்படுத்தி பாருங்கள், உங்களுக்கான மாற்றம் நிச்சயமாக உறுதியாக இருக்குதுங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குரு பகவான் நல்ல இடத்துல இருக்காருங்க. நிறைய மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குறார். கணவன் மனைவி இடையே இருந்த சின்ன சின்ன வாக்குவாதம், சண்டை, பிரச்சனை ஒன்றுமே இருக்காது, ஆனால் பெரிய சண்டையாக இருக்கும். ஈட்டுக்கு ஈடு நின்று சண்டை போட்டவங்களாம் இருக்கிறாங்க. பயங்கரமாக சண்டை போட்டுக்குவாங்க. ஒரு வாரம் பேசலை, 10 நாள் பேசலை, 1 மாதம் பேசலைன்னுலாம் சொல்லுவாங்க கணவன் மனைவி. இப்போ பாருங்கள், உங்களுக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்ட் வந்துடும், ஒற்றுமை வரும். எவ்வளோ சண்டை போட்டுக்கினீங்களோ அதை விட ஒரு பங்கு மேலே 2 பேருக்கும் புரிதலும் அன்பும் ஏற்படும். குரு பகவான் அதை தரார். நல்ல மாற்றம் தாங்க, தவறு இல்லைங்க. சண்டை போட்டுக்கிட்டாலும் சேர்ந்து வாழக்குள்ள ஒரு சந்தோஷம்தான். இதெல்லாம் ஒரு புரிதலுக்கான ஒரு வாக்குவாதம், பேச்சுவார்த்தைகள் இதெல்லாம் வர்றது இயல்பு தான். இதெல்லாம் பெரிய விஷயமா எடுத்துக்கவே தேவையில்லை. அதுவும் கணவன் மனைவி சண்டைன்றது ஒரு பெரிய மேட்டரே கிடையாது. இன்றைக்கி அடிச்சுக்குவாங்க, நாளைக்கு குடிக்குவாங்க, நடுவில் போகிறவங்க தான் ஏமாலியாக நிற்கணும். அதனால் முடிந்த வரைக்கும் கணவன் மனைவி சண்டைக்குள்ளே போகக்கூடாது. அவங்களுக்குள்ளே பேசி தீர்த்துக்குவாங்க, முடிவு பிரச்சனை சரியாக போயிடும். அதே போல் தொழிலில் முன்னேற்றங்க, தொழில் லாபம் ஏற்படும், வளர்ச்சி, சிறப்பான வளர்ச்சி. ₹1 போட்டிங்கன்னா 10 ரூபாய் எடுக்கிற அளவுக்கு இப்போ இருக்குது. ஆனால் கரெக்டாக பண்ணணும், உங்களுக்கு தெரிந்ததை செய்யணும். எதில் வேணாலும் ₹1 போட்டு 10 ரூபாய் எடுக்கலாம் முடியாது. உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும், அனுபவம் இருக்கணும், சரியான அமைப்பு இருக்கணும், உங்கள் ₹1 இருக்கணும். கடன் வாங்கிட்டு வந்து நான் ₹1 போட்டு 10 ரூபாய் எடுப்பேன்னா முடியாது. அதெல்லாம் செஞ்சிங்கன்னா
வீணாக தான் போகணும். அதனால் முடிந்த வரைக்கும் பொருளாதார மாற்றம் இருந்தாலும் உங்கள் சுய சம்பாத்தியம் இல்லை சுய பொருளாக இருந்து அதில் போட்டு பொருளாதாரம் ஏற்றி வியாபாரம் பார்த்தீங்கன்னா நல்ல லாபம் கிடைக்குங்க. அடுத்தது குரு பகவான் உங்களுக்கு திருமண யோகத்தையும் கொடுக்குறாருங்க. திருமண பாக்கியம் உண்டாகுது. நல்ல முறையில் நல்ல விதத்தில் உங்களுக்கான வாழ்க்கை துணையை நீங்கள் எடுத்துக்கலாம். அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லை. நல்ல அமைப்போடு இருக்குது. குழந்தை பாக்கியமும் இருக்குது. பல நாட்களாக திருமணம் ஆகி இன்னும் எங்களுக்கு குழந்தை இல்லைங்க அப்படின்ட்டு ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருப்பாங்க. பார்க்குறவங்களாம் எங்களை ஒரு மாதிரி பார்க்குறாங்க, நல்லது கெட்டதுக்கு போக முடியல, எல்லாத்தையும் நான் அவாய்ட் பண்ணுறலாம் நிறைய பேர் இருப்பாங்க. இப்போ அவங்களாம் நீங்களாம் சந்தோஷமான காலகட்டத்துக்கு வந்துட்டீங்க. நிச்சயமாக நீங்கள் என்ன தேடிக்கிட்டு இருக்கீங்களோ அதெல்லாம் உங்களை தேடி வரப்போகுதுங்க. கன்னிராசிக்காரர்கள் எதை தேடிக்கிட்டு இருக்கீங்களோ அது வந்துடும். படிப்பை தேடிக்கிட்டு இருக்கீங்களா படிப்பு வந்துடும். பொருளாதாரம் தேடிக்கிட்டு இருக்கீங்களா பொருளாதாரம் வந்துடும். குழந்தை பாக்கியம் வேணுமா அது கிடைக்கும். நல்ல சொந்த பந்தம் வேணுமா அதுவும் கிடைக்கும். எல்லாத்தையும் கிடைக்க வைக்கிறாருங்க குரு பகவான். இப்போ நீங்கள் அதற்கான அமைப்பை மட்டும் ஏற்படுத்திக்கோங்க. எப்படி செயல்படுத்தணும், எதை மாதிரி செயல்படுத்தணும்னு சிந்தித்து செயல்பட்டால் மட்டும் போதும். நிதானம் ரொம்ப முக்கியமாக இருக்குதுங்க. அடுத்தது சூரியன் உங்களுக்கு நல்ல இடத்துல இருக்காருங்க. நிறைய மாற்றத்தை கொடுக்குறார். என்ன பலு ஜாஸ்தி, வேலை பலு ஜாஸ்தியாக இருக்குது. செய்யக்கூடிய வேலையில் யாரோ ஒருத்தவங்க வரலனாலும் அந்த வேலையை நீங்கள் தான் செய்யணுன்னுவாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு பொறுப்பும் இருக்கும், பொறுமையும் இருக்கும். அந்த அளவுக்கு நிதானமாக அழகாக அந்த வேலையெல்லாம் முடிப்பீங்க. அதனால் ஒரு நம்பிக்கையெல்லாம் உங்ககிட்டயே கொடுப்பாங்க. நீங்கள் தான் செய்யணும், நீங்கள் தான் பண்ணணும், அது சரியான ஆள் நீங்கள் தான்ட்டு. அப்போ உங்களுக்கு கொஞ்சம் வேலை பலு ஏறதான் செய்யும். இருந்தாலும் அதனால் உங்களுக்கு லாபம் தான் கிடைக்கும். பேர் புகழ் கிடைக்கும், அந்தஸ்து கிடைக்கும், நீங்கள் எதிர்பார்க்கும் கௌரவம் கிடைக்கும். 4 பேர் முன்னாடி நிமிர்ந்து நிற்கிறதுக்கான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்குறார் சூரிய பகவான். எல்லாமே சரிங்க. உங்கள் வாழ்க்கையில் இனி ஏதாவது ஒன்று நினச்சிக்கிட்டு நோக்கி பயணம் பண்ணிங்கன்னா வெற்றி அடைஞ்சிடலாம். இந்த காலகட்டமும் அப்படி தான் இருக்குது. எனக்கு வீடு வாங்கணும், இல்லை எனக்கு வண்டி வாங்கணும், இல்லை நான் நல்லா படித்து மேற்கல்வி நல்லா படிக்கணும், அரசாங்க வேலைக்கு போகணும், ஏதோ ஒன்று உறுதியாக செயல்பட்டால் இந்த காலகட்டம் உங்களுக்கான காலகட்டம். அதை முழுமையாக பயன்படுத்திக்கிறது உங்கள் கையில் தான் இருக்குது. செவ்வாய் பகவான் உங்களுக்கு சுமாரான பலனை தான் கொடுக்குறாருங்க. இதனால் என்ன பெரிய பிரச்சனைகள் எதுவும் கிடையாது. வண்டி வாகனத்தில் செல்லும் பொழுது கவனமாக செல்லணும். அதே போல் புதுசாக வண்டி வாகனம் வாங்குகிற, வீடு வாங்குகிற, இடம் வாங்குகிற, இல்லை வீட்டு ஆல்ட்ரேஷன் பண்ணுறேன்னா கரெக்டாக பார்த்து பட்ஜெட் போட்டு பண்ணுங்க. எந்த விதத்திலும் நீங்களாக முடிவெடுக்கக்கூடாது. குடும்பத்தாரிடம் உட்கார்ந்து பேசி முடிவெடுங்க. அதுதான் உங்களுக்கு தெளிவான மாற்றம் வரும். சரியான அமைப்பு ஏற்படும். தோல்வியே இருக்காது. முறையாக செய்து கொள்ளலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா சுக்கிரன் உங்களுக்கு சரியான அமைப்பில் இல்லை. பொருளாதார தடை ஏற்படுத்துகிறார். சுக்கிரன் நல்லா இருந்தால் திடீர் பணவரவெல்லாம் கொடுப்பாருங்க. திடீர் நல்ல யோகம் கிடைக்கும். நீங்கள் நினச்சி கூட பார்க்க மாட்டீங்க, திடுப்புன்னு பணமாக வந்து கொட்டும். ஆனால் இப்போ உங்களுக்கு பொருளாதாரத்தை தடை பண்ணுறார். எங்கேயா கொடுத்த இடத்துல கூட வாங்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இப்போ கொஞ்சம் கொடுக்கல் வாங்கலெல்லாம் கொஞ்ச காலத்துக்கு நிறுத்தி வைங்க. வட்டிக்கு கொடுக்கறது, இல்லை யார்கிட்டையாவது வாங்கி கொடுக்கறது, அதெல்லாம் செய்யாமல் இருங்க. ஜாமீன் கையெழுத்து போடாமல் இருங்க. இந்த காலகட்டம் அப்படித்தான் இருக்குது. உதவின்னு ஒன்று செஞ்சிட்டாலும் நீங்கள் தான் திருப்பி அதற்கான நஷ்டத்தை அனுபவிக்க வேண்டிய காலகட்டத்தில் இருப்பீங்க. பார்த்துக்கோங்க. சுக்கிரன் சரியில்லாமல் இருக்குது. அதே போல் முகத்தில் ஏதோ ஒரு கவலை இருக்கா மாதிரியே இருக்கும். அதுக்கெல்லாம் நீங்கள் இது பண்ணக்கூடாதுங்க. இதெல்லாம் ஒரு பிரச்சனையே கிடையாது. எவ்வளோ பிரச்சனையே கடந்து வந்துட்டீங்க. இல்லைங்க இது வரைக்கும் நான் பிரச்சனையே பார்த்தது இல்லைன்னா அப்போ இனிமேல் வராதுன்னு நம்புங்க. பிரச்சனையே வராது. இது நாள் வரைக்கும் எந்த பிரச்சனையுமே நான் பார்க்கல, என் வாழ்க்கையில் சரியாக தான் போயின்னுக்குதுன்னா இனிமேல் சரியாக தான் போகும்னு நம்புங்க. ஏற்கனவே பிரச்சனை இருக்குது, அதையே நான் சரி பண்ணிக்கிட்டு வந்துட்டுருக்கிறேன், இதுக்கு மேலே எந்த பிரச்சனை வந்தாலும் நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லுங்கள். அதுலேயும் ஒரு நியாயம் இருக்குது. இந்த மாதிரி மனசை எப்பயும் கவலைப்படாமல் பார்த்துக்கிறதே உங்களுக்கு சிறப்பான வழிவகைங்க. அடுத்த முன்னேற்றத்திற்கான பாதையை நீங்கள் தேடுவதற்கான அர்த்தம் எதுன்னு பார்த்தீங்கன்னா கவலைப்படக்கூடாது. அடுத்தது பார்த்தீங்கன்னா சந்திரன் உங்களுக்கு நல்ல இடத்துல இருக்காருங்க. மனசை தெளிவாக வச்சுக்குவார். இனிமேல் கவலையே உங்களுக்கு இல்லைன்னு சொல்லிடுறாரு. எப்போ பார்த்தாலும் பழைய யோசனை, பழைய கவலை, அவங்க அதை சொல்லிட்டாங்க, இவங்க இதை சொல்லிட்டாங்க, என்னை கஷ்டப்படுத்திட்டாங்கன்னு அதையே நினச்சி வருத்தப்பட்டு புலம்புனவங்களாம் இப்போ மாறுவீங்க. யார் எது சொன்னால் என்ன கிடையாதுப்பா, அவங்களுக்கு என்ன தகுதி இருக்குது என்ன சொல்கிறதுக்குன்னு சொல்லிட்டு அடுத்த கட்ட நகர்வுக்கு போயிடுவீங்க. இதுதாங்க உங்கள் மனசு உங்களை தெளிவுபடுத்துதுன்னு அர்த்தம். திருப்பி எடுத்துகிட்டு மனசுக்குள்ளே அந்த குப்பையை கொட்டிக்காமல் வெளியே தள்ளுறீங்க பார்த்தீங்களா? இதுதான் ஒரு நல்ல அமைப்பில் உங்களுக்கு சாதகமான அமைப்பில் சந்திரன் இருக்கிறார்.
அதே போல் சந்திராஷ்டிரமும் உங்களுக்கு பெரிய பாதிப்புகள் இருக்காது. தேய்பிறை சந்திராஷ்டிரம் மட்டும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்துக்கிட்டால் போதும். அதனால் பெரிய பாதிப்புகள்லாம் இருக்காதுங்க. மனசை ஒரு மாதிரி நடுநிலையாக வச்சுருப்பார். அதனால் உங்களுக்கு சந்தோஷம்தான், கவலை கிடையாது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா சனி பகவான் உங்களுக்கு ஓரளவுக்கு சுமாரான பலனை கொடுக்குறாருங்க. பொருளாதார மாற்றத்தை கொடுக்குறார், தொழில் வளர்ச்சியை கொடுக்குறார், திருமண யோகத்தையும் கொடுக்குறார், எல்லாத்தையும் கொடுக்குறார். உங்ககிட்ட எதெல்லாம் வாங்கினாரோ அதெல்லாம் கொடுக்குறார். என்ன ஒன்று, நீங்கள் நிதானமாக செயல்படலைன்னா அத்தனையும் திருப்பி வாங்கிக்குவார். அதுதான் இப்போ பொருளாதார விரயத்தை ஏற்படுத்துறதுக்கான காலகட்டத்தில் இருக்கார் சனி பகவான். ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு ஒரு செலவு இருந்துக்கிட்டே இருக்கா போல் இருக்கும். அது கொஞ்சம் கஷ்டமாகவும் இருக்கலாம். வருமானத்துக்குள்ளே செலவு பார்த்துட்டாலும் கொஞ்சம் பரவாயில்ல போன்னு சொல்லிடலாம். வருமானத்தை தாண்டி செலவு வரும்பொழுது கடன் வாங்கக்கூடிய அமைப்பு ஏற்பட்டுடும். அதனால் இந்த காலகட்டத்தை நீங்கள் சரியாக அமைச்சிக்கிட்டிங்கன்னா இந்த அளவுக்கு கடன்லாம் வராதுங்க. பயப்பட தேவையில்லை. நிதானம் ரொம்ப முக்கியம். நிறுத்தி யோசித்து எதாக இருந்தாலும் செயல்பட்டிங்கன்னா தப்பிச்சுக்கலாம். எடுத்தேன் கவுத்தன் ஏதாவது சின்னதாக ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டாலும் அது பெரிய பாதிப்புகளை ஏற்படுத்தும். குடும்ப உறவுக்குள்ள பிரச்சனைகள் வரும். நீ உங்களை மதிக்கிறதுக்கே யோசிப்பாங்க. ஏன்னா பொருளாதாரம் இருக்கிற வரைக்கும் தாங்க ஒரு மரியாதை எல்லாருக்கும். இன்றைக்கி பொருளாதாரத்தில் தாழ்ந்து போனால் இன்றைக்கி யாருமே மதிக்கிறது இல்லை. அதனால நிறைய பிரச்சனைகளை சந்திக்க வேண்டியதாக இருக்குது. எப்படியா இருந்தாலும் மீண்டு வந்துடலாம். ஆனால் அதற்குள்ளே இவங்க பண்ணுற மற்றவங்க கொடுக்குற தொல்லைகள் இருக்குது பாருங்க, நமக்கு இந்த ரொம்ப கஷ்டத்தை ஏற்படுத்திடுவாங்க. ரொம்ப கஷ்டம். அதனால் இந்த காலகட்டத்தை நீங்கள் தெளிவாக பயன்படுத்திக்கோங்க. சனி பகவானால் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லைனாலும் பொருளாதாரம் விரயம் வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்குது. தேவையில்லாதவர்களுடன் உங்களுக்கு வம்பு வீண் வழக்கெல்லாம் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் கொஞ்சம் ஜாக்கிரதையாகவும் பழகணும். ஆயுள் தீர்க்கம் உண்டாகுது. உடம்பு தேக ஆரோக்கியம்லாம் நல்லா தான் இருக்குது. ஆனால் இந்த சின்ன சின்ன பிரச்சனைகளுக்கு மட்டும் நீங்கள் சரியான அமைப்பை ஏற்படுத்திக்கிட்டிங்கன்னா நல்லதுங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா ராகு கேது உங்களுக்கு நல்ல இடத்துல தாங்க இருக்கார். ராகுவால் பெரிய பிரச்சனைகள் எதுவும் கிடையாது. தொழில் வளர்ச்சி இருக்குது, பொருளாதார மாற்றம் இருக்குது, மனோதைரியத்தை கொடுக்குறார், மனப்பக்குவத்தையும் கொடுக்குறார். நிமிர்ந்து நில்லு போ, இது என்ன ஒரு பிரச்சனை, இதுக்கு போய் தோண்டுட்டியன்ற மாதிரி உங்கள் மனசுக்குள்ளே அப்பப்போ சொல்லுவார். கேதுவால் எந்த பிரச்சனையும் கிடையாதுங்க. கேது பகவான் உங்களுக்கு நல்ல அமைப்பில் இருந்து அதே போல் எதிரிகளை தும்சம் பண்ணிடுவார். ஒன்றும் வேணாம், நீங்கள் நரசிம்மர் வழிபாடு பண்ணுங்கள். கூடிய விரைவில் ஒரு பிரச்சனையும் வராது. மன சங்கடமும் இருக்காது, எதிரிகள் தொல்லையும் இருக்காது. நரசிம்மர் கோவிலுக்கு போங்க, நெய் தீபம் ஏற்றி வச்சுட்டு வாங்க. கூடிய விரைவில் எல்லா பிரச்சனையும் தீர்ந்துடும். கேது பகவானும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறது பெரிய மாற்றம் தாங்க. எதிரிகளே இல்லாத ஒரு அமைப்பை ஏற்படுத்தி கொடுக்க போகிறார். இந்த காலகட்டம் சிறப்பான காலகட்டமாக தாங்க இருக்குது. நீங்கள் பயன்படுத்தும் விதத்தை மட்டும் சரியாக பயன்படுத்திக்கிட்டால் போதும். இப்போ இறைவன் உங்களுக்கு பக்கபலமாக இருந்து அனைத்து கிரகங்களும் உங்களுக்கு நல்லது தான் பண்ணுது. இதை எப்படி செயல்படுத்தணுமோ அப்படி செயல்படுத்துங்க. எல்லாத்துலேயும் இறைவன் பக்கபலமாக இருந்து நல்ல வழிகளை உங்களுக்கு காமிச்சிட்ருப்பாருங்க.